இந்த திறமையை ஏத்துக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. நான் ஒரு செய்தி படித்தேன். மார்க்கெட் தாட்சர் அவ்வளவு பெரிய வலிமையான பிரைம் மினிஸ்டராக இருந்தால் கூட லைஃப்பில் பெரிய கஷ்டப்பட்டிருக்கிறாங்க. இஸ்ரேலுடைய பிரதமர் கோல்டா மேயர் ஒரு சம்பவத்தை ஓஷோ குறிப்பிடுறார். கோல்டா மேயரும் இந்திரா காந்தியும் ஒன்றா சந்திச்சாங்களாம். அப்போ இந்திரா காந்தி சொன்னாங்களாம், உங்கள் நாட்டில் இருக்கிற ஒரு வழிபாட்டு ஸ்தலம் அதை நான் பார்க்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்களாம். இப்படி யோசிச்சுட்டு கோல்டா மேயர் சொன்னாங்களாம், சிரமம் அது, பார்ப்போம், லெட் அஸ் ட்ரை அப்படின்னு. கடைசியாக ஒரு வழிபாட்டு ஸ்தலத்துக்கு கூட்டிகிட்டு போய் தனியாக உட்காந்து வச்சிருக்கிறாங்க. அப்போ இந்திரா காந்தி கேட்டாங்களாம், நீ பிரதமருங்கிறதுக்காக உனக்கு இவ்வளோ பெரிய மரியாதையா, இவ்வளோ பாதுகாப்பாக எல்லாம் உன்னை உட்காந்து வச்சிருக்கிறாங்களே, என்ன காரணம்னு. சத்தம் போட்டு பேசாத, பொம்பளைங்க இங்கே எங்கள் கோயிலுக்கே வரக்கூடாது, நம்ம 2 பேர் வந்திருக்கிறோங்கிறது வெளியே தெரியக்கூடாது, அதுக்காகத்தான் இவ்வளோ பெரிய பாதுகாப்பு ஏற்பாடு. நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு தேசத்தோட பிரதமராக கூட ஆகலாம், ஆனால் சில வழிபாட்டு தலத்துக்குள்ளே பெண்கள் போகக்கூடாதுன்னு உலகத்தில் பல நாடுகளில் தடை இருக்கு. நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தா ஒரு வரலாற்றை கண்டுபிடிக்கலாம். ஒரு பெண் எத்தனை பெரிய சமய ஞானி ஆனாலும், குறிச்சு வச்சுக்கோங்க, ஒரு பெண் எத்தனை பெரிய சமய ஞானி ஆனாலும் போப்பாண்டவராக ஆகவே முடியாது. ஒரு பெண் எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் ஒரு சங்கராச்சாரியாராக ஆகவே முடியாது. ஒரு பெண் எவ்வளவு பெரிய ஞானியாக இருந்தாலும் இஸ்லாத்தில் மத தலைவர் என்ற ஸ்தானத்தை அடைய முடியாது. காரணம், எல்லா மதங்களுமே பெண்களுக்கு எதிரானவை, அடிமைகளாக வைத்திருப்பதில் ஆசைப்படக்கூடியவை. இதை தாண்டி நீங்க ஜெயிக்கணும், இதெல்லாம் தாண்டி நீங்க மேல வரணும். எவ்வளவு கஷ்டம். இப்ப வந்திருக்கிறாங்க மாதா அமிர்தாந்தமயி, எவ்வளவு பெரிய பெருமை அது. ஒரு பெண் அத்தனை பேருக்கும் தாய் அப்படின்னு வந்திருக்கிறாங்கன்னா ஈஸியா? அரசியலில் வெற்றி பெற்ற இந்திரா காந்தி அம்மா, நம்முடைய ஜெயலலிதா அவர்கள், மம்தா பானர்ஜி அவர்கள், மாயாவதி அவர்கள், சோனியா காந்தி எல்லாம் எடுத்து பாருங்க. ஒரு சுலபத்தில் அந்த வெற்றியை நோக்கி போக முடியாது. அவர்கள் நிறைய விலை கொடுத்து கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு தாண்டி தான் அந்த இடத்த போய் உலகத்தில் அடைய முடியும். நான் உங்களை பயமுறுத்துறதுக்காக பேசல. ஒரு ஆணுக்கு இருக்கிற திறமையை போல 1.5 மடங்கு திறமை உங்களுக்கு கூட இருந்தால் மட்டும்தான் நீங்க இந்த வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற உண்மையை தயவு செய்து உள்வாங்கி கொண்டு அந்த வாழ்க்கையை கொண்டு செலுத்த வேண்டும். நான் ஒரு பெண்ணினுடைய நிலைமைக்கு ஒரு 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 கதை சொல்றது உண்டு. அந்த பெண்ணே நீ வாழ்க பேச்சில் கூட சொல்லியிருக்கிறாரு. ஒரு அரசர், அந்த அரசர் என்ன பண்றாரு, எதிரி நாட்டு மேல படையெடுத்தார். படையெடுத்து அவனை அடிமையாக்கிட்டார். அந்த எதிரி நாட்டு ராஜாவை அவர் வீழ்த்திட்டார். ஆனால் அவர் கொல்லலை. அந்த எதிரி அரசரை கொல்லாம சொல்றாரு, நீ ரொம்ப இன்டெலிஜென்ட்னு எனக்கு தெரியும், நான் உன்னை கொண்டு வேஸ்ட் பண்ண விரும்பலை, எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணா நான் உன்னை அப்படியே விட்டுடுறேன், உன்னை நான் மறுபடியும் விடுதலை பண்ணி விட்டுடுறேன், நான் உன்னை கொல்லலை, எனக்கு ஒரு உதவி பண்ணு. என்ன, நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன், சரி, அந்த பொண்ணுக்கு நான் மாலை இடணும்னு விரும்பினா அவ ஒரு கண்டிஷன் போடுறா. என்ன கண்டிஷன் போடுறா? ஒவ்வொரு பொண்ணும் தன் ஆழ் மனசுல என்ன நினைக்கிறா அப்படிங்கிற உண்மையை கண்டுபிடிச்சு சொன்னா, ஆழ் மனசுல ஒரு பொண்ணு என்ன நினைக்கிறாங்கிற உண்மையை கண்டுபிடிச்சு சொன்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றா. நான் யாரையாச்சுயோ கேட்டு பார்த்துட்டேன், ஒவ்வொரு பொண்ணு ஆழ் மனசுல என்ன நினைக்கிறா அப்படின்னா, இந்த உலகத்தில் எதை வேணாலும் கண்டுபிடிக்கலாம், ஒரு பொண்ணு ஆழ் மனசுல என்ன நினைக்கிறாங்கிறது வெளியில தெரிய முடியாது அப்படின்னு மறுத்து சொல்றாங்க. நீ எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லுவியான்னு கேட்டான். இவன் முயற்சி பண்றேன்னு புறப்பட்டு எங்கெங்கோ தேடி கடைசியா ஒரு சூனியக்கார கிழவி, விச் கிராஃப்ட்ல கெட்டிக்காரி, ஒரு சூனியக்கார கிழவி, அவளை போய் பார்க்கறான். அவகிட்ட கேட்கறான், இது மாதிரி இந்த கேள்விக்கு எனக்கு விட தெரியணும் அப்படின்னு. அவ சொன்னா, நான் எனக்கு தெரியும்டா ஆன்சரு, ஆனா நான் சொல்லிட்டேன்னா எனக்கு இதுல என்ன நன்மை இருக்கு? நீ போய் உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவே, அவன் உன்னை விடுதலை பண்ணுவான், நீ ஜாலியா போயிடுவே, எனக்கு என்ன பிரயோஜனம்? அதனால நீ எனக்கு ஒரு கண்டிஷன், அதுக்கு நீ ஒத்துக்கிட்டா நான் உனக்கு பதில் சொல்றேன். என்ன கண்டிஷன்? நான் உனக்கு பதில் சொல்லுவேன், நீ போய் சொல்லு, ஆனா ஒண்ணு, அது உண்மையான பதிலா இருந்தா நான் என்ன கேட்கறனோ அதை நீ கொடுக்கணும். அவன் சொன்னா, தர்றேன், நான் இன்னைக்கு உங்க எல்லாருக்குமே சொல்லிட்டு போறேன், என்ன கேட்க போறாங்கன்னு தெரியாம தர்றேன்னு மட்டும் வாக்கே கொடுக்காதீங்க. அதை விட ஆபத்தான வாக்கு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. சில பேர் முட்டாள்தனமா வாக்கு கொடுப்பாங்க, நீ என்ன கேட்டாலும் தர்றேன்னு, அவன் அன்னியோட நாசமா போயிட்டான்னு அர்த்தம். ஒருபோது சொல்லக்கூடாது, நீ என்ன கேட்டாலும் தர்றேன்ற வார்த்தையை மட்டும் சொல்லவே கூடாது. நீ முதல்ல சொல்லு, வேணும்னா தர்றேன்னு சொல்லணும். இது ரொம்ப முக்கியம். இது விடுங்க. இப்படி சொன்ன உடனே அவன் சரி சொல்லு அப்படின்னா, நீ கேட்கறத தரேன் அப்படின்னா. ஒரு அதிர்ச்சி காத்திருக்கு. பயங்கரமா உட்கார்ந்துருந்த சூனியக்கார கழுவி பங்க இல்லை, சும்மா அழகா ஒரு தேவதை பிரமாதமா ட்ரெஸ் பண்ணி அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கு.
இவன் ஷாக் ஆயிட்டான். இங்க ஒரு பாட்டியம்மா இருந்தது, அது எங்கன்னா நான் தாண்ட. இப்ப தேவதை மாதிரி நான் தாண்ட. எனக்கு ஆச்சரியமா இருக்கேன்னா, என்னால எப்படி வேணாலும் இருக்க முடியும், சூனியக்கார கழுவியாவும் இருக்க முடியும், தேவதையாவும் இருக்க முடியும். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி, யார் அவ இவனை பார்த்து கேட்டா, உங்ககிட்ட ஒரு கேள்வி, உன்னோட வெளியே வரும்போதெல்லாம் நான் இப்படி தேவதையா இருக்கணும்னு நீ ஆசைப்பட்டா வருவேன், வெளியில வரும்போதெல்லாம் தேவதையா வருவேன். ஆனா என்ன கண்டிஷன் தெரியுமா? வீட்டுல இருக்கும் போதெல்லாம் சூனியக்கார கிழவியாவே உட்கார்ந்துருப்பேன் இல்லையா? வெளியில வரும்போதெல்லாம் சூனியக்கார கிழவியா வருவேன், ஆனா வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் போதெல்லாம் தேவதையா இருப்பேன். எது உன் சாய்ஸ்? வெளியில வரும்போது சூனியக்கார கிழவியா இருக்கணுமா, வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் போது சூனியக்கார கிழவியா இருக்கணுமா? முடிவு செய்யடான்னு அவன் ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம சொன்னான், இந்த அது நீ சம்பந்தப்பட்ட பிரச்சனை, நீயே முடிவு எடுத்துக்கணும். நான் எதுக்கு முடிவு எடுக்கிறது? நீ சம்பந்தப்பட்ட பிரச்சனை, நீயே முடிவு எடுத்துக்க. அவ அடுத்த நிமிஷம் சொன்னா, எப்ப நீ என் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை என்னையே முடிவெடுக்க சொல்லிட்டியோ, நான் எப்போதுமே தேவதையா இருக்கிறதா முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லி அவ எப்பவுமே தேவதையா இருந்தான்னு அந்த கதை முடியும். இந்த கதையில என்ன இருக்கு கவனிச்சிங்களா? ஒரு பெண் தன் சம்பந்தப்பட்ட முடிவுகளை தானே எடுக்கிற போது தேவதையாகிறாள். அவள் மீது முடிவுகள் திணிக்கப்படுகிற போது சூனியக்கார கிழவியாகிறாள். இன்றைக்கும் இந்தியாவில் பல வீட்டில் சூனியக்கார கிழவிகள் உலவுவதற்கு என்ன காரணம் என்று இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா அவள் சம்பந்தப்பட்ட முடிவுகளை கூட அவள் எடுக்கிறதுக்கு சொசைட்டி அனுமதிக்கிறது இல்லை. ஏன்? எல்லாமே கொடுக்கப்பட்டது, திணிக்கப்பட்டது, அவளுக்கு வழங்கப்பட்டது. இந்த சுதந்திரத்தை பாரதி விரும்பினார். பெண்ணுக்கு எப்படி வேணும்? பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தார். புவி பேணி வளர்த்திடும் வீசன், மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதர் அறிவை கெடுத்தார் அப்படின்னா. ஏன்னா பெண் படிப்பதுங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லைங்க. முத்துலட்சுமி ரெட்டியை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த அம்மா மெடிக்கல் காலேஜில் படிக்க போறாங்க. the one and only women student, லேடி ஸ்டூடெண்ட். மெடிக்கல் காலேஜில் படிக்க போறாங்க. ஒரே ஒரு லேடி மெடிக்கல் காலேஜில். எவ்வளவு கஷ்டம் நீங்க நம்ப மாட்டீங்க. புதுக்கோட்டையில் மன்னர் கல்லூரியில முதல்ல டிகிரி படிக்கிறாங்க முத்துலட்சுமி ரெட்டி. அந்த காலேஜில் எல்லாமே பசங்க, ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை முத்துலட்சுமி ரெட்டி. அவங்களுக்கு என்ன கஷ்டம் தெரியுங்களா? லேடிஸுக்குன்னு டாய்லெட்டே கிடையாது. ஒரு ஜென்ஸ் காலேஜில் லேடிஸுக்குன்னு டாய்லெட்டே இல்லாம ஒரு பொண்ணு டிகிரி முடிச்சு வெளியே வர்றதுன்னா எவ்வளவு கஷ்டம் முத்துலட்சுமி ரெட்டி. அடுத்தது அதை விட கஷ்டம், மெடிக்கல் காலேஜ் போறாங்க, அங்கேயும் அதே ப்ராப்ளம். ஒரு இங்கிலீஷ் ப்ரொஃபசர், அதாவது ஆங்கிலேயன் ஒரு டாக்டர் கிளாஸ் எடுக்கிறவன், இந்த பொம்பளையை வெளியே போய் சொல்லு, பொம்பளைக்கு நான் கிளாஸ் எடுக்க மாட்டேன்னா. முத்துலட்சுமி ரெட்டிக்கு கிளாஸ் எடுக்க மாட்டேன், வெளியே போய் சொல்லு அப்படின்னா. இதையெல்லாம் தாண்டி முத்துலட்சுமி ரெட்டி இந்தியாவின் முதல் பெண் டாக்டர் என்ற பட்டத்தை பெற்று பெண்குலத்துக்கு ஒரு பெரிய பெருமை சேர்த்து கொடுத்தார் முத்துலட்சுமி ரெட்டி. இன்னைக்கு நீங்க படிக்கிறது பெருசு இல்லைங்க குழந்தைங்களா. அன்னைக்கு ஒரே பொம்பளை பிள்ளை மெடிக்கல் காலேஜில் டாய்லெட் கூட இல்லாத போது படிச்சு பாஸ் பண்ணா பாருங்க. அதை நினைச்சு பார்க்கணும், எப்பேற்பட்ட பெண்ணாக அவ இருந்தாள் அப்படிங்கிறத யோசிக்கணும். கேப்டன் லட்சுமி அப்படின்னு ஒரு பெண் இருந்தார். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸினுடைய ஜான்சி ராணி படைப்பிரிவின் தலைவியா இருந்தார். பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். என்னுடைய வருத்தத்தை கூட நான் ஒரு புத்தகத்தில் எழுதியிருந்தேன். எனக்கு ரொம்ப நல்ல நடிகைன்னு தெரியும், நடிகை லட்சுமி ரொம்ப குணச்சித்திர நடிகை, சிறந்த ஆக்ட்ரஸ், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்ம ஊர்ல நடிகை லட்சுமி தெரிந்த அளவுக்கு கேப்டன் லட்சுமி தெரியாது. கேப்டன் லட்சுமியோட தியாகம் என்ன அப்படிங்கிறது இந்த தேசத்தில் பல பேருக்கு தெரியாது. ஒரு பொம்பளை, அழகான பொம்பளை கேப்டன் லட்சுமி, ஒரு படைப்பிரிவில் சேர்ந்து போராடுற இடத்துல போய் நேதாஜியோடு சேர்ந்து போராடிய பெண்மணி நம்முடைய கேப்டன் லட்சுமி. அதெல்லாம் நமக்கு தெரியணும். கோச்சுக்காதீங்க, நான் ஒரு காலேஜில் நடந்த விஷயம் சொல்றேன். நான் வேற ஒரு பெண்கள் கல்லூரியில் பேச போயிருந்தேன். அப்போ ஒரு நடிகருடைய பேர் சொன்னேன். உங்களுக்கு தெரியும் பாப்புலரான நடிகர்கள் யார் யாருன்னு. ஒரு 2 பேர் ரொம்ப பாப்புலரு. ஆனால் அந்த 2 பேருடைய பேர் சொன்னேன். அந்த பேர் சொன்ன உடனே பொம்பளை பிள்ளைங்க பேய் மாதிரி கை தட்டுது. அந்த 2 நடிகருடைய பேர் சொன்ன உடனே பொம்பளை பிள்ளைங்க பேய் மாதிரி கை தட்டினாங்க. நான் ஒரு நிமிஷம் நிறுத்திட்டு ஒரு கேள்வி கேட்டேன். இந்த வாலிப கிழவர்கள் உங்களுக்கு வாரி கொடுத்தது என்ன?